கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நம்பிக்கை சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எழுப்புதல் வார்த்தைகள் இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் அறியாத ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த காலங்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து பலத்தை கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவர். சகலமும் அறியும், ஆனாலும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை நான் இந்த நாளிலே அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த யோவான் 1 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நான நதி குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே ஏறக்குறைய யோவான் ஸ்நானனுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் ஒரே வகையாக இருக்கிறது என்று சொல்லி கருதலாம். யோவான் ஸ்நானனை பார்க்கும் பொழுது இவர் ஒரு வினோதமான ஒரு மனிதர். இவர் காட்டிலே வாழ்ந்தார். காட்டிலே வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் இவருடைய உணவாய் இருந்தது. இவருடைய தகப்பனார் பெயர் சகரியா, இவருடைய தாயின் பெயர் எலிசபெத். இவர் ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர். இந்த குடும்பத்திலிருந்து பிறந்த இந்த யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்கலாம். 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார், உலகம் அவர் மூலமாகத்தான் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பூமியிலே அநேகம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் அதற்காக வழியை ஆயுத்தம் பண்ணும்படியாய் வந்திருந்த ஒரு தேவ மனுஷன். தேவ மனுஷனை பார்க்கும் பொழுது என்ன காரியத்தை இவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இவர் கடுமையான ஒரு உபதேசத்தை அவர் செய்தார். வனாந்தரத்திலே கடுமையான ஒரு உபதேசம், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி ஒரு யாருக்கும் கவலைப்படாத பயப்படாத ஒரு உபதேசத்தை இவர் செய்து வந்தார். அப்பேற்பட்ட உபதேசத்தை செய்து வந்தாலும் கூட மக்கள் வனாந்தரத்திற்கு அவரை தேடி ஓடி போனார்கள். அவர் நீதியினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் இப்படியாய் சொல்லுவார், நான் நீதியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஒருவேளை நீதியினாலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அங்கத்தினராய் சேர்த்துக்கொள்வதற்கு தகுதியான ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் ஆவியினாலும் அக்னியினாலும் ஒருவன் பிறந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வற்புறுத்துகிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியினாலும் அக்னியினாலும் பிறந்தே ஆக வேண்டும். அந்த ஆவியினாலும் அக்னியினாலும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நாம் அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறதே என்று சொல்லப்படுகிற வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். உணர்வோடு வாழ்கிற ஒரு கிறிஸ்துவத்துவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எப்படி உணர்வு வரும்? அறியாது இருக்கிற ஒருவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தேவனை அறிந்து கொள்ளுகிறாயோ, எப்பொழுது தேவனுடைய அறிவு உனக்குள்ளே வருகிறதோ, அப்பொழுதே உனக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு ஏற்படும். இந்த அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்மை முற்றிலுமாக நம்மை விட்டு போக வேண்டும். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வர வேண்டும்.
வேதத்திலிருந்து 3 பேரை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அறிந்தும் அறியாமல் யார் இருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தாள். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகார் வனாந்தரத்திற்கு போகும்படி தேவன் கட்டளை கொடுக்கிறார். வனாந்தரத்திலே சுற்றி அலைந்து திரிந்திருக்கும் பொழுது தன் மகனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. அந்த தண்ணீர் தாகம் ஏற்படும் பொழுது தாயினுடைய மனம் மிகுந்த வேதனையோடு இருக்கிறது. என் மகனுக்கு யார் தண்ணீர் கொடுப்பார்கள்? இந்த வனாந்தரத்திலே தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி மிகுந்த வேதனை. ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். பரத்திலிருந்து ஆகாரின் சத்தம் பரத்திற்கு எட்டின உடனேயே பரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்து அங்கே ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. என்ன சம்பவம் என்று பார்க்கும் பொழுது ஆகாரின் கண்கள் திறக்கப்படுகிறது. அவள் பக்கத்திலே இருக்கிற துறவை தேவன் காண்பிக்கிறார். அவர் பக்கத்திலே தான் அந்த துறவு இருக்கிறது. ஆனால் ஆகாரின் கண்கள் மூடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தரை வேதனையோடு அழுது ஆகார் புலம்பும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி வானத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் அவருடைய கண்களை திறக்கும்படி செய்தது நிமித்தமாக பக்கத்தில் இருக்கிற துறவில் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒருவேளை அந்த பக்கத்தில் இருக்கிற துறவு காணவில்லை என்று சொன்னாலோ, அந்த பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொன்னாலோ, இஸ்மவேல் சந்ததியே அழிந்திருக்கும் இந்த பூமியிலே. இஸ்மவேல் சந்ததி உருவாயிருக்காது இந்த பூமியிலே. பிரியமானவர்களே, ஆகாரின் கண்களை திறந்து தேவன் அந்த தண்ணீரை முண்டு இஸ்மவேல் சந்ததிக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படியாய் பார்க்கும் பொழுது இஸ்மவேல் பிழைப்பதற்கு அது ஒரு பெரிய ஒரு காரணமாய் அமைந்தது. சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று ஒன்று உண்டாயிருக்கும். தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று ஒன்று உருவாயிருக்கும். திறக்கப்பட்ட ஊற்று உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பாவங்கள் கழுவும்படியாய், நம்முடைய தாகங்கள் தீர்க்கும்படியாய், நம்முடைய எல்லா விதமான வியாதிகள் சோகங்கள் மாறும்படியாய் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க தேவன் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் கர்த்தர் உன் கண்ணீரையும் இந்த நாளிலே காணுவார். உன் கண்ணீரையும் கண்டு உன் பிள்ளைகளுக்கு தேவையான சகலவித ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சமாரிய ஸ்திரீ இந்த இடத்திலே தண்ணீர் முள்ளும்படி துறவு பகுதிக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் போய் அவரிடத்திலே தண்ணீர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கேட்கிற நான் யார் என்று நீ அறியாதிருக்கிறாய். நீ அறிந்தால் என்னிடத்திலே நீ அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படி கேட்பாய் என்று சொல்லுகிறான். தொடர்ந்து 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேட்கும் பொழுது என் தாகம் தணியும்படியாய், என் தாகம் நின்று போகும்படியாய் அந்த தண்ணீரை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நீ தாகத்தோடு காத்து கொண்டிருக்கலாம், நீ வேதனையோடு காத்து கொண்டிருக்கலாம். யார் எனக்கு ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். உன் தாகத்திற்கு தண்ணீர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உண்டு. அவர் ஜீவ ஊற்றை உருவாக்குகிறவர். அவர் வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குற தேவன். அவர் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையிலும் ஒரு விசேஷமுள்ள ஒரு நீரூற்றை உண்டாக்குவார். உன் தாகம் தணிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டது. பக்கத்திலே இருக்கிறது ஊற்று, வெகு தூரத்திலெல்லாம் இல்லை. பக்கத்திலே இருக்கிற ஊற்று காண முடியாது இருக்கிற ஒரு நிலைமை, காண முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலும் கூட தேவன் மனமிறங்கி ஆகாரின் கண்ணீரை கண்டு, ஆகாரின் கண்ணீரை பார்த்து அவருக்கு உதவி செய்த தேவன் உனக்கும் உதவி செய்வார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். மோசேயை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார்.
அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 15:25 தேவன் ஒரு அற்புதத்தை நடத்துகிறார். இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வரும் பொழுது முதலாவது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து வருகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்து சூர் வனாந்தரத்திலே 3 நாட்கள் நடந்து வருகிறார்கள். தண்ணீர் இல்லாத ஒரு கொடுமையான ஒரு நிலைமை, தாகமான ஒரு நிலைமை. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்திலே நடந்து வருகிற மக்களை பார்க்கும் பொழுது தண்ணீருக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்பதாக மாரா என்கின்ற ஒரு பகுதியிலே தண்ணீர் இருக்கிறது. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம்! ஒருவேளை வெயிலே நீங்களும் நானும் போய் வந்தால் உள்ளே வீட்டிற்குள்ளே வந்து தண்ணீர் குடிக்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், எவ்வளோ ஒரு திருப்தி ஏற்படும். அந்த திருப்தி 3 நாட்கள் தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை இஸ்ரவேல் மக்களுக்கு. ஓடுகிறார்கள் தண்ணீரை நோக்கி. ஓடி அந்த தண்ணீரை மொண்டு குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் கசப்பான ஒரு தண்ணீராய் இருக்கிறது. எங்கள் கிராமத்திலும் கூட தண்ணீர் இருக்கிறது. 2 வகையான தண்ணீர் தான் இருக்கும். ஒன்று குடிக்கிற தண்ணீர், ஒன்று உப்பு தண்ணீர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இது கசப்பான ஒரு தண்ணீர். இந்த தண்ணீர், அந்த கசப்பான தண்ணீர் என்கின்ற இந்த ஒரு பகுதி புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு நம்மை அழைத்து போகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அந்த கசப்புள்ள காடியை அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கசப்பான தண்ணீர் மாராவிலே இருக்கிறது. மோசேக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே முறையிடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். உன் பக்கத்திலே இருக்கிற ஒரு மரத்தை காண்பித்தார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பக்கத்திலே இருக்கிற அந்த மரத்தை காண்பித்து, இந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு, அந்த கசப்பான தண்ணீர் சுவையான ஒரு தண்ணீராய் மாறிவிடும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பக்கத்திலே இருக்கிற மரம் மோசேனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய ஏவுதலின்படி அந்த மரத்தை வெட்டி மோசே அந்த தண்ணீரிலே போட்டவுடன் அந்த தண்ணீரில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் அந்த மரம் உறிஞ்சி எடுத்து கொண்டது. தண்ணீரை உறிஞ்சவில்லை, தண்ணீருக்குள்ளே இருக்கிற கசப்புக்களை உறிஞ்சி போட்டதாக நம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. உன் வாழ்க்கையிலும் கூட அநேக கசப்பான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக விதமான கசப்பான சூழ்நிலைகள் உனக்குள்ளே இருக்கலாம். காய்ந்து போன சிலுவை உன் கசப்பிலே விழட்டும். உன் கசப்புகள் எல்லாவற்றையும் அந்த சிலுவை உறிஞ்சி போடுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 15-17 வரைக்கும் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா மிகவும் 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 வேதனையான ஒரு நிலைமையோடு இருக்கிறதாக வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டது நிமித்தமாக அவருடைய வாழ்நாட்களில் 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். நீ வேதனையோடு மருத்துவமனையில் இருக்கலாம், நீ வேதனையோடு படுத்த படுக்கையில் இருக்கலாம். யாரும் என்னை எழுப்பி விடுவதற்கு கூட யாரும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த சிலுவை மரம் எப்பொழுது உன் வாழ்க்கையிலே விழுகிறதோ, அந்த சிலுவை மரம் எப்பொழுது உனக்குள்ளே தங்கி இருக்கிறதோ, உனக்குள்ளே இருக்கிற கசப்புகள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உன் நோய்கள், உன் பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீ நோயோடு படுத்து கொண்டிருக்கலாம். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ நோயோடு பலவீனத்தோடு படுத்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய நோயின் நிமித்தமாக கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் கசப்பின் வாழ்க்கையை மாற்றுகிற ஒருவர், உன் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சங்கீதம் 103:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்கள், எல்லா விதமான வியாதிகள், எல்லா விதமான பலவீனங்கள் எல்லாவற்றையும் நம்மிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாக எடுத்து போட்டுவிட்டார். உன் வாழ்க்கையிலும் அந்த காரியத்தை செய்வார். உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உன் கசப்பான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுகின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். யாத்ராகம புஸ்தகம் 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியான கர்த்தர். அவர் நமக்கு பரிகாரியான கர்த்தர்.
நமக்கு துணை செய்கிற ஒரு தேவன். நம்முடைய எல்லா விதமான பாடுகளிலும் அவர் நித்திய காலமாய் நிரந்தரமாய் செயல்படுகிற ஒரு தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறியப்படாத கிணறு ஆகாருக்கு காண்பித்தது போல அறியப்படாத மரம் மோசேக்கு காண்பிக்கப்பட்டது. கடைசியாய் பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமை குறித்து நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான். விசுவாசத்தின் தகப்பன் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய எல்லா விதமான சூழ்நிலைகள் அமைந்திருந்தது. ஏறக்குறைய 100வது வயதிலே அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்கை கொண்டு சென்று மோரிபா மலையிலே அவருக்கு தகன பலியாய் அவரை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது எல்லா வகையான காரியத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த பலி செலுத்துவதற்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு மோரிபா மலைக்கு ஆபிரகாம் ஈசாக்கோடு கடந்து போகிறார். கடந்து போகையிலே என்ன சம்பவம் ஏற்படுகிறது தெரியுமா? அந்த இடத்திலே பலி செலுத்தும்படி தன் மகனை அப்படியே படுக்க வைத்து கத்தியை ஓங்கி தூக்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். உன் மகன் மேலே கையை போடாதே, அவனை வெட்ட வேண்டாம் என்று சொல்லி, அவனை பலி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாமுடைய கண்கள் அந்த இடத்திலே திறக்கப்படுகிறது. அவன் பக்கத்திலே ஒரு புதரிலே ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் காண்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆட்டுக்கடா யாருடையது என்று சொல்லி தெரியாது. அது எத்தனை நாட்கள் அந்த புதரிலே நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி தெரியாது. அது யாருடைய மந்தையை சார்ந்தது என்று சொல்லி தெரியாது. அமைதலாய் ஒரு ஆட்டுக்கடா நின்று கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அமைதியாய் நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்காக, நம்முடைய எல்லா விதமான நோய்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து அமைதலாய் நின்று கொண்டிருந்தார். தன்னை குறித்து கவலைப்படவில்லை. அந்த ஆட்டுக்கடாவும் தன்னை குறித்து கவலைப்படவில்லை. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி, தேவ திட்டம் நிறைவேறும்படி அமைதலாய் அந்த புதருக்குள்ளே காத்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, ஏசாயா 53:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதவராயிருந்தார். வாயை திறவாத ஆட்டுக்குட்டி. அது யாருக்கு பொருந்தும் அந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யார் ஒருவருக்கும் அந்த வார்த்தை பொருந்தாது. வாயை திறவாது ஒரு ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருந்தது. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறையும் பொழுது யார் ஒருவரையும் அவர் குற்றம் காண்பிக்கவில்லை. யார் ஒருவரையும் அவர் பகைத்து பேசவில்லை. யார் ஒருவரிடத்திலும் சப்தமிட்டு பேசவில்லை. வல்லமையான ஒரு தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய், அமைதலான ஒரு ஆட்டுக்குட்டியாய் அவர் சகலவற்றையும் சகித்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியானவர் உன் வாழ்க்கையிலும் வர அவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எந்த நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்ததோ அந்த குடும்பங்களுக்குள்ளே சங்காரத்துடன் உள்ளே பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தால், உன் குடும்பத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிற நிலைக்கால்கள் உன் குடும்பத்தில் இருந்தால் நிச்சயமாகவே சங்காரத்துடன் உள்ளே பிரவேசிக்க மாட்டான். மரண பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? மரண வேதனை படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை உனக்கு கொடுக்கிற ஒரு தேவன். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எப்பொழுது அந்த நிலைக்கால்களிலே பூசப்பட்டதோ சங்காரத்துடன் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் பயந்து ஓடி போனான். உன் குடும்பத்திலும் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட வேண்டும். உன் குடும்பத்திலும் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய செயல்பாடு செயல்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் யாரிடத்திலே எந்த நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலே ஒரு விசேஷமுள்ள ஒரு விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கிறது, ஒவ்வொரு சிந்தனை இருக்கிறது,
ஒருவேளை 8ஆம் வகுப்பு புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் 8ஆம் வகுப்பு புஸ்தகத்தில் எழுந்திருந்தால் அந்த புஸ்தகம் யாருடைய பெயராக இருக்கிறதோ அது அந்த புஸ்தகம் அவருக்கு சொந்தமானதாக இருக்கும். 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே 8ஆம் கிளாஸ் புஸ்தகம் சொந்தம். ஆனால் 8ஆம் கிளாஸ் புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதியிருந்தால் அது எனக்கு தான் சொந்தம். அதுபோல ஜீவ புஸ்தகம் யாருடையதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21-27 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், இது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். உன்னுடைய புஸ்தகம் அல்ல, என்னுடைய புஸ்தகமும் அல்ல, மற்ற தெய்வங்களுடைய புஸ்தகமும் அல்ல, அல்லது மற்ற கடவுளுடைய புஸ்தகமும் அல்ல. அது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவராய் இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியினாலும் அக்னியினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய சமூகத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்பொழுது தான் நீ அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் பட்டியலிலே இடம் பிடிக்கிறவர்களாய் இருக்க முடியும். முதலாவது பார்த்தோம், அறியப்படாத கிணற்றை ஆகார் கண்கள் காணும்படி கர்த்தர் திறந்து கொடுத்தார். இரண்டாவது பார்த்தோம், அறியப்படாத மரத்தை மோசேயினுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கண்களை திறந்து கொடுத்தார். மூன்றாவதாய் பார்த்தோம், அடிக்கப்பட்ட ஆட்டாய் அமைதியாய் நின்று கொண்டிருந்த அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கண்களை திறந்து கொடுத்தார். இந்த நாளிலே உன்னுடைய கண்களையும் கர்த்தர் திறக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற நீ, இன்னும் உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, உனக்கு விசேஷமுள்ள ஒரு உணர்வு வர வேண்டும். உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அறியாத ஒருவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் இருக்கிறார், உன்னிலே இருக்கிறார், உன் குடும்பத்தில் இருக்கிறார், உன் திருச்சபையில் இருக்கிறார். அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இந்த நாளிலே ஒரு முடிவெடு. நான் கர்த்தருக்கென்று எப்பொழுதும் வைராக்கியம் பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும். எனக்கு அறிகிற அறிவை தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே தேவையான சகல விதமான காரியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களுடைய கண்கள் திறக்கும்படி கிருபை செய்வார். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுவார். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாக உங்களையும் உங்களுடைய கண்களையும் உங்களுடைய ஐம்புலன்களையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் விசேஷமுள்ள வாழ்வுக்கு நேராக கொண்டு வருவார். நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை புறப்பட்டு போகட்டும். தகப்பனே, இதோ தாகத்தோடு காத்திருக்கிற, வியாதியோடு படுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியிலே பலன் கொள்ளுகிறவர்களாக எழும்பட்டும், அபிஷேகத்திலே பலன் கொள்ளுகிறவர்களாக எழும்பட்டும். இதோ தகப்பனே, வியாதியிலே படுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீ தொட்டு ஆசீர்வதித்து விசேஷமுள்ள சுகத்தை கர்த்தர் கட்டளை கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி கிரியை செய்வதாக. சமாதானத்தின் தேவன் அப்படியாய் குடும்பத்திற்கு மெய்யான சமாதானத்தை இந்த நாளிலே கட்டளை கொடும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ சொல்லி இருக்கிறீரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எந்த நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிறதோ அந்த நிலைக்கால்களிலே சங்கார தூதன் பிரவேசிக்காது என்று சொன்னீரே, அதுபோல தகப்பனே, இருக்கிற எல்லா மரண பயத்தை கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆவிகள் குடும்பத்திற்குள்ளே எல்லைகளுக்குள்ளே வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனதோடு நாங்கள் சபித்து கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை இறங்கி கிரியை செய்வதாக. தேவ பலன், தேவ ஆசீர்வாதம், தேவ கிருபை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்குள்ளே நிறைவாய் விளங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றும் உம்முடைய வல்லமையான கரம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.